பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும் பவித்ரா, அருண், ஜாக்லின், விஷால் பங்கேற்க முடியாது. 12 பந்துகளையும் கிளாக்கில் இருக்கும் ஹோல்ஸில் பாக்கெட் செய்யணும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரொம்ப முக்கியமான ப்ரோமோவும் கூட. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் டிக்கெட் டு ஃபினாலேவுடைய கடைசி டாஸ்க். இந்த டாஸ்கில் பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க கலந்துக்க முடியாது. அந்த காரணத்தினால அருண், விஷால் மற்றும் ஜாக்லின், அதுக்கப்புறமா நம்ம பவித்ரா, இந்த 4 பேருமே இந்த டாஸ்கில் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம பிக் பாஸ் சொன்னதுனால அவங்க 4 பேருமே ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 6 பேரில் எனக்கு தெரிஞ்சு ராணுவ கலந்துக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால. ஸோ 5 பேர் தான் கலந்துக்கிறாங்க. 1 முத்து, 2 ரயான், 3வது மஞ்சரி, 4வது தீபக், 5வது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க மட்டும் தான் இந்த டாஸ்கில் கலந்துக்கணும். இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுத்திர கடிகாரம். எல்லா பக்கமும் மேலேயும் கீழும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருக்க 12 மணி நேரத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பின்னாடியும் ஒரு குழி கொடுக்கப்பட்டிருக்கு. 12 பால்கள் அந்த கிளாக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள யார் மிக குறைந்த டைமில் அந்த பந்துகளை அந்த மணிக்கு பின்னாடி இருக்க குழிக்குள்ளே எடுத்து போய் வைக்கிறாங்களோ, ஸோ அவங்க தான் இந்த டாஸ்குடைய வின்னர். எனக்கு தெரிஞ்சு பந்துகள் கொஞ்சம் வெளியே போயிட்டா மறுபடியும் முதலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ குறைந்த டைமுக்குள்ளே இதை பண்ணணும், எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ரயான் பயங்கரமாக கத்துனார். மேபி ரயான் தான் முதல்ல முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டிக்கெட் டு ஃபினாலேவுடைய வின்னர் ரயான் அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியலாக பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இது லைவ் அப்படின்றது ஒரு நாள் டிலே தான். ஸோ இதெல்லாம் நேற்றே முடிஞ்சது, நமக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரயான் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே லைனாக நின்றுட்டு இருக்காங்க. ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டானா, ரிசல்ட்ஸ் நான் சனிக்கிழமை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு தான் சனிக்கிழமை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதுக்கான விஷயத்தை கொடுப்பாரு. அதாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கான அந்த விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.